சிறகடிக்க ஆசையில் இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். வித்யாவோட கல்யாணத்துக்கு ரோகிணியோட அம்மா வந்திருப்பாங்க. முத்து அதை பார்த்துட்டு யாரோடக்கு ரிலேட்டிவாக இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. அப்போ வந்து கிறிஷோட பாட்டியும் பார்த்துட்றாங்க. முத்து நம்மள பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு அதனால உண்மையை மறைக்க தேவையில்லை, இந்த வாட்டியாவது உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி நினச்சிட்டு இருக்காங்க. முத்து வந்ததுமே எல்லா விஷயம் சொல்லிடுறாங்க. கிறிஷோட அம்மா யாரு நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். முத்து, கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, ரோகிணி தான். இத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்தா அவ. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட முத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னம்மா இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க, இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் தான்ப்பா சொல்லாமல் இருந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா. இப்போ கூட அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் இந்த பொய்யை மறைச்சிட்டே இருக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் தெரிய தான் போகுது. அதுக்கு நான் இப்போவே சொல்லிடலான்ட்டு தான்ப்பா நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ப்ளீஸ்ப்பா, நீ தான் என் பிள்ளையோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த வாழ்க்கை ரொம்ப நிலச்சி இருக்கணும் அவளுக்கு, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டே கெஞ்சிட்டு இருக்காங்க ரோகிணியோட அம்மா. அதுக்கப்புறம் முத்து வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டிங்களேம்மா என்கிட்ட, நாங்கள் உங்களுக்கு உண்மையாக தானே இருந்தோம், அதுக்காகவாவது எங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் கிருஷ்ணோட பாட்டி அப்படியே நிற்கிறாங்க. முத்து இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு வரப்போகிற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.